உலகத்தில் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் இயக்கத்தினுடைய இரண்டாவது வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு டக்கு நீங்கள் வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்கம்னா என்ன, எத்தனை வகையான இயக்கங்கள் இருக்குது, தொலைவுனா என்ன, இடப்பெயர்ச்சினா என்ன, தொலைவோட எஸ்ஐ யூனிட் என்ன, இடப்பெயர்ச்சியோட எஸ்ஐ யூனிட் என்ன, டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் மொமெண்டம், அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன், முடுக்கம்னா என்ன, உந்தம்னா என்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்த்தோம். ஸோ இதோட கண்டினியூஷன் உந்தத்துக்கு அப்புறம் ஆக்சிடென்ட்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இரண்டாவது வீடியோ இத்துடன் மோஷன் இயக்கம் கான்செப்ட் முடிஞ்சிடும். பாருங்க, பார்ட் 2ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் பார்த்ததுக்கு ஒரு ரீகால் தான். ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஷார்ட்கட். என்னன்னா, திசைவேகம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். திசைவேகம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பொருளடையும் இடப்பெயர்ச்சியே திசைவேகம் என வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்ப திசைவேக மாறுபாடை நம்ம என்னன்னு சொல்றோம்? திசைவேக மாறுபாடு தான் முடுக்கம். பார்த்தோம் இல்லையா? திசைவேக மாறுபாடு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய திசைவேக மாறுபாடுவே முடுக்கம் என வரையறுக்கப்படுகிறது. அப்ப மாறுபாடே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாறுபாடலே கண்டிப்பாக எஸ்ஐ யூனிட்ல ஒரு செகண்ட்ஸ் மட்டும் ஆட் ஆகும். அதாவது ஒன்று மட்டும் ஆட் பண்ணும். அப்ப இது மீட்டர் பர் செகண்ட்னா இது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுக்கு பேர் ஆக்சிலரேஷன், இதுக்கு பேர் வெலாசிட்டி. சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன் எ பர்டிகுலர் டைம் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷனோட எஸ்ஐ யூனிட் இஸ் நத்திங் பட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுறது நம்ம ஆக்சிலரேஷன் சொல்றோம். இந்த சைடு மொமெண்டம், உந்தம், மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறதான் நம்ம ஃபோர்ஸ்னு சொல்றோம், விசைன்னு சொல்றோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பொருளின் மீது ஏற்படக்கூடிய உந்த மாறுபாடு. திசைவேக மாறுபாடு முடுக்கம், உந்த மாறுபாடு விசை. இந்த விசையத்தான் நம்ம நியூட்டனுடைய இரண்டாவது விதியில பார்ப்போம். அதுலேருந்து நியூட்டனோட முதல் விதி எது சொல்லுது? நிலைமை விதி. நியூட்டனின் முதல் விதி இனர்ஷியா லா. இனர்ஷியா லான்னா கண்டிப்பாக ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஒன்று செயல்படும் வரை தனது ஓய்வு நிலையோ அல்லது இயக்க நிலையிலோ நீடித்திருக்கும் பண்புதான் நிலைமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நிலைமம்னா எந்த பொருள் அது இயக்கத்தில் இருந்தாலும் ஓய்வில் இருந்தாலும் புறவிசை ஒன்று செயல்படாத வரை அது தனது ஓய்வு நிலையிலேயே அல்லது இயக்க நிலையிலேயே இருக்கும். அதோட கேரக்டர் பேர் தான் இனர்ஷியா. நம்ம என்ன சொல்றோம்? நிலைம விதின்னு சொல்றோம். இந்த நிலைமை விதி நியூட்டனோட முதல் விதி. இரண்டாவது விதி என்ன சொல்றாங்கன்னா, விசை. விசை பற்றிய டெஃபினிஷன், விசை பற்றிய விதிகள் வந்து நியூட்டனின் இரண்டாம் விதி. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொருளில் ஏற்படக்கூடிய உந்த மாறுபாடே விசை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உந்தத்துக்கு P = mv அப்படின்னு சொல்றோம். அப்ப கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட்ஸ் எஸ்ஐ யூனிட். அப்ப கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல மாறுபாடு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாறுபடும், ஒரு செகண்ட் ஆட் ஆகும். அப்ப கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரை தான் ஒரு நியூட்டன் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்ப ஒரு கிலோகிராம் பொருளின் மீது ஏற்படக்கூடிய முடுக்கம் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்குமே. ஆனால் அதோட கால்குலேஷன் என்ன? 1 நியூட்டன். இங்கேயும் 1 இங்கேயும் 1. இது எப்படி வேணாங்களா? இப்ப 2 கிலோகிராம் நிறை கொண்ட பொருளின் மீது முடுக்கத்தின் மதிப்பு 1 எனில் 2 × 1 = 2 நியூட்டன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிள். மீட்டர் பர் செகண்ட்ஸ் இந்த சைடு, மீட்டர் பர் செகண்ட்ஸ், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். மீட்டர் பர் செகண்ட்ஸ் திசைவேகம், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சிலரேஷன் முடுக்கம். இந்த சைடு உந்தம் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட்ஸ், கீழே கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ உந்தம் வந்து P = mv. இங்கே விசை, உந்த மாறுபாடே நம்ம எஃப்னு சொல்றோம். அந்த எஃப்க்கான டெஃபினிஷன் தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறோம். எப்படி சார் இந்த விசையை அவங்க டெரிவேட் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இது நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கிளியர் தானே? ஏதோ சொல்லு, கிளியரா இல்லையா? நாங்கள் தான் பார்த்து 2-3 டைம் திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்குங்கிறீங்களா? இல்லை, இதுதான் கிளியர். சரிங்களா? நானே சொல்கிறேன் கிளியர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஓகே ஓகே, ஓரளவு இருக்குல்ல? சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு பொருள் வச்சுக்கிறேன். இங்கன்னு ஒரு பொருள். ஓகேங்களா? இங்கன்னு ஒரு பொருள், இங்கன்னு ஒரு பொருள், இங்கன்னு ஒரு பொருள். ஓகேவா? இப்போ இதுக்கு இடைப்பட்ட தூரம் ஒன்று வச்சுக்கலாம், இதுக்கு இடைப்பட்ட தூரம் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இது வந்து யூங்கிற வெலாசிட்டி, யூங்கிற ஆரம்ப திசை வேகத்தில் இருந்து வீங்கிற ஆரம்ப திசை வேகத்துக்கு ஃபாலோ பண்ணுறது. இப்போ நான் இதை பற்றி படிக்கிறது முடுக்கத்தை பற்றி நான் இங்கே எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். முடுக்கம் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பொருளில் அடையும் திசைவேக மாறுபாடு முடுக்கம் நம்ம சொன்னோம். அப்படித்தானே? A = ஆக்சிலரேஷன். அப்போ ஆக்சிலரேஷன் நத்திங் பட் மாறுபாடுனாலே V - U / T. இதான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னோமே. இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். V - U / T is called as acceleration.
ஓகே, இங்க ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த பொருளோடைய மதிப்பை மாஸ், இந்த பொருளோடைய நிறைய மாஸ் எம்னு வச்சுக்குவோம். அதே எம் தான் இங்கேயும் இருக்கும். ஆனால் இங்கே ஸ்டார்டிங் வெலாசிட்டி u, இங்கே எண்டிங் வெலாசிட்டி v. அதாவது ஆரம்ப மொமெண்டம் இது உந்த மாறுபாடு. சரிங்களா? இது விசையை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். இது திசைவேக மாறுபாடு முடுக்கம், இது உந்த மாறுபாடு. இங்கே p இன் மதிப்பு என்னவா இருக்கும்? mu வா இருக்கும். இங்கே p இன் மதிப்பு என்னவா இருக்கும்? mv ஆ இருக்கும். அப்போ நான் என்ன சொன்னேன்? ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட், விசைங்கிறது ஒன்றும் கிடையாது, அதோடைய உந்த மாறுபாட்டிற்கு நேர்த்தகவில் இருக்கும். உந்த மாறுபாடுனா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். ஸோ mv மைனஸ் mu டிவைடட் பை டி. இதில் எம்மை நம்ம காமனாக எடுத்துடலாம். எம்மை நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா v மைனஸ் யூ டிவைடட் பை டி. இந்த v மைனஸ் யூ டிவைடட் பை டிக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷன் போட்டுடலாம். அப்போ f டைரக்ட் ப்ரொபோஷனல் ஒன் நத்திங் பட் ma போட்டுடலாம். அப்போ இங்கே இந்த டைரக்ட் ப்ரொபோஷனல் ஈக்குவல் படுத்துறதுக்காக கேங்கிற மாதிரிலே சப்ஸ்டிட் பண்ணுவாங்க. கேங்கிற மாதிரிலேயே சப்ஸ்டிட் பண்ணுவாங்க. எப்படி? இந்த மாதிரி. இப்போ f டைரக்ட் ப்ரொபோஷனல் டு ma, f ஈக்குவல் டு kmaன்னு எடுத்துக்குவாங்க. k ஈக்குவல் டு 1, மாறிலிக்கு வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணி f ஈக்குவல் டு மா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடு எப்படி கட்டும்? மா மா. அப்போ மானா விசையோட இன்னொரு டெஃபினிஷன் என்ன சொல்லலாம்? அப்பொருளின் நிறைக்கு மற்றும் அப்பொருளின் மீது கொடுக்கக்கூடிய முடுக்கத்தின் பெருக்கற்பலனுக்கு சமம். சொல்றது புரியுதா? ஒரு பொருளில் ஏற்படக்கூடிய உந்த மாறுபாடு விசைன்னு சொல்லலாம், ஒரு பொருளில் ஏற்படக்கூடிய உந்த மாறுபாடு விசை சொல்லலாம், அல்லது அப்பொருளின் நிறைக்கு மற்றும் அப்பொருளின் மீது கொடுக்கக்கூடிய முடுக்கத்தின் பெருக்கற்பலனுக்கு சமம் சொல்லலாம். அதனால தான் இந்த எம்முக்கு பதிலாக கிலோகிராம், ஏக்கு பதிலாக மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இவ்வளவுதான் டெஃபினிஷன். இதுதான் நியூட்டனுடைய இரண்டாம் விதி. இதுதான் நியூட்டனுடைய இரண்டாம் விதி. அப்ப ஒரு பொருள் மீது கொடுக்கக்கூடிய விசை எப்படி விசையா நம்ம பிரிக்கலாம்? ஒன்று ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், இன்னொன்று வெர்டிகுலர் ஃபோர்ஸ். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், இன்னொன்று வெர்டிகுலர் ஃபோர்ஸ். ஹரிசாண்டல் கிடைமட்ட விசை மற்றும் செங்குத்து விசை. இதில் ஏதாவது நம்மளுக்கு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்கன்னா டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அப்போ விசையை எத்தனை வகையாக பிரிக்கலாம்னா, விசையின் திசையை பொறுத்து நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஹரிசாண்டல், இன்னொன்று வெர்டிக்கல். சரிங்களா? கிடைமட்ட விசை, செங்குத்து விசை. இதன் மூலமாக நீங்க என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, கிடைமட்ட விசை ஹரிசாண்டல் ஃபோர்ஸை நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னா, f cos theta is equal to fh. அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய கிடைமட்ட விசையானது இவ்வளவு இருக்கும் எனில், இத்தனை டிகிரியில் 60 டிகிரியில் ஒரு பொருளின் மீது செலுத்தக்கூடிய ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இவ்வளவுனா, அப்பொருளின் மீது செயல்படக்கூடிய மொத்த விசை என்னன்னு எஃப் கேட்டுருவாங்க. அப்ப ஒரு டிகிரி கொடுத்து இத்தனை டிகிரியில் இவ்வளவு கிடைமட்ட ஃபோர்ஸ்னா ஃபோர்ஸ் என்ன? அப்ப எஃப் ஈக்குவல் டு எஃப்ஹெச் டிவைடட் பை எஃப். இல்ல எஃப் கேட்டாங்கன்னா எஃப்ஹெச் டிவைடட் பை காஸ் தீட்டா. ஓகேவா? இதுவே நம்ம செங்குத்து விசை அப்படின்னா எஃப் சைன் தீட்டா டிவைடட் பை எஃப்ஹெச். இப்ப கொஸ்டின்ல சில டைம்ஸ் இது ரெண்டையும் கொடுத்ததுனால இதை சைன் டிவைடட் பை காஸ் போட்டோம்னா, அதாவது சைன் டிவைடட் பை காஸ் tan, அப்ப எஃப் கேன்சல் ஆகி tan தீட்டா இஸ் நத்திங் பட் எஃப்ஹெச் டிவைடட் பை எஃப். சாரி, இதை மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது எஃப் வெர்டிகுலர். சரிங்களா? வெர்டிக்கல் எஃப்ஹெச் டிவைடட் பை எஃப்வி டிவைடட் பை எஃப்ஹெச்னு வரும். நான் சொல்றது புரியுதா? இது ஹரிசாண்டல், இது வெர்டிக்கல். அப்ப sin divided by cos னா f கேன்சல் டிவைட் பண்றேன். சோ sin divided by cos tan theta is equal to fv divided by fh. இதுல இருந்து டிஎன்பிசில क्वेश्चन கேட்டிருக்காங்க. என்ன क्वेश्चन? இந்த பாருங்க. tan theta is equal to nothing but என்னது தெரியுதா? tan theta is nothing but fp divided by fh. டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த क्वेश्चन பாருங்களேன். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிடைத்தளத்திலிருந்து 60 டிகிரி சாய்வாக, எத்தனை டிகிரி? 60 டிகிரி சாய்வாக தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60, தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி. ஓகேங்களா? அவ்விசையின் கிடைதள கூறு கொடுத்துட்டான். கிடைதளன்னா ஹரிசாண்டல். எஃப்ஹெச் கொடுத்துட்டான். எஃப்ஹெச் எவ்வளவு? 40. எனில் செங்குத்து என்ன? செங்குத்து என்னன்னா எஃப்பி என்னன்னு கேட்கறான். அப்ப ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதா. என்னது? tan 60 டிகிரி இஸ் நத்திங் பட் fv டிவைடட் பை fhக்கு பதிலா என்னது? எத்தனை? 40. ஸோ tan 60 டிகிரி. இது ரொம்ப ஈஸி. டேன்ல மொத்தம் 3 பாயிண்ட் நல்லா ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. tan 60 √3, tan 30 1/√3, tan 45 1. சரிங்களா? இதை 3 தவிர வேற எதுவும் கேட்க மாட்டாங்க.
tan 45 டிகிரி 1 ஆன்சர், tan 60 √3, tan 30 1/√3. இப்போ tan 60 √3, அப்போ √3 × 40 is equal to FV. √3 ஓட மதிப்பு 1.732வா, அப்போ 1.732 × 40 ஆன்சர் 69.28 வரும். டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு கொஸ்டின் ஓல்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து தான் எடுப்பாங்க, கஷ்டமான கொஸ்டின் அந்த மாதிரியாக இருந்தால். ஸோ அவ்வளோதான், கான்செப்ட் முடிஞ்சு. அதுக்கப்புறம் இதைத்தான் நான் இங்கே நான் போன முதல்ல கொஸ்டினில் சொல்லிட்டேன், இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கிடையாது அதே கான்செப்ட் தான், நம்ம சொன்னதை கொஞ்சம் பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி இதில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? டிஎன்பிசியில் குரூப் 2ல் 2012 கேட்ட கேள்வி, 2012 கேட்ட கேள்வி இப்போ நம்மளுக்கு புதுசாக தெரியுது, சந்தோஷம், ஏன்னா சயின்ஸ். அடுத்ததாக இயக்க சமன்பாடு. ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய விசை, அதனை பற்றி உருவாக்கக்கூடிய சமன்பாடு தான் இயக்க சமன்பாடு. இயக்க சமன்பாடு மொத்தம் 3 வகையாக பிரிக்கலாம். V = 3 இருக்கு, 3 வகை இல்லை, 3 இருக்கு, 3 சமன்பாடும் படிச்சாங்க. V = U + AT. இந்த V = U + AT எல்லாம் பிறந்து வரல, நம்ம V - U / T = A போடுறோம்ல, அந்த தான். ஏ இங்கே போனுச்சுன்னா V - U = ATன்னு வரும். U அந்த சைடு பண்ணா V = U + AT, இதுல இருந்து டெரிவேட் ஆனது. ஓகேவா? ஸோ V = U + AT. S டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. S = UT + of AT². இந்த இடத்துல Vங்கிறது இறுதி திசைவேகம், Uங்கிறது ஆரம்ப திசைவேகம், Tங்கிறது காலம். ஸோ V² = U² + 2AS. இது மூணும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டா அடுத்தது நமக்கு போகலாம். ஒரு பொருள் எரியறதுல 2 வகையாக எரியலாம். எப்படி? ஒன்று வந்து நான் இப்படி வீசுவேன், கிரிக்கெட் பால் வீசுறோம்ல, பால் வீசும்போது எப்படி மேலே வீசுவோம், கேட்ச் பிடிக்கிறவனுக்குன்னா இப்படி வீசுவோம், இல்லை கீப்பர் கேட்ச்னா இப்படி வீசுவோம். அது எப்படி போகும்? இப்படி போகும், ஒரு ஆர்க் மாதிரி ஃபாலோ ஆகும். அப்படி தானே? இப்படி போயிட்டு நம்ம ஒரு ஆர்க் மாதிரி ஃபாலோ ஆகும். இது வந்து ஒரு வகையான த்ரோ பண்ணுறது. இன்னொன்று மேலேருந்து கீழே போடுறது, அதாவது ஒரு மாடியிலேருந்து ஒரு பொருளை கீழே போடுது. மாடியிலேருந்தோ இல்லை உயரத்துலேருந்து கீழே போடுற பொருளை நம்ம தடையின்றி தானே கீழே விழும் இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தடையின்றி தானே கீழே விழும் இயக்கம். தடையின்றி ஒரு பொருள் மேலிருந்து கீழே விழுந்தா அதோட ஈக்குவேஷன் என்ன? ரொம்ப சிம்பிள். ஏன் கீழே விழுகுது? புவியீர்ப்பு முடுக்கத்தினால கீழே விழுகுது. அப்ப இந்த ஃபார்முலாவை அப்படியே இங்க யூஸ் பண்ண போறோம். எங்கெங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கெங்கெல்லாம் ஜி போட போறோம். சூப்பர். எங்கெங்கெல்லாம் எஸ் இருக்கோ அதுதான் இதை அடையக்கூடிய இடப்பெயர்ச்சி. ஹச்சுங்கிறதா இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஹச் எங்கெங்கெல்லாம் எஸ் இருக்கோ அங்கெங்கெல்லாம் ஹச் போட போறோம். ஒரு பொருளை நான் மேலே தூக்கி வீசினேன்னா எப்போ ஆரம்ப திசைவேகம் சுழியா இருக்கோ அப்போதான் அது கீழேயே வரும். ஸோ இங்கே எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் U = 0 போட போகிறோம், ஏக்கு பதிலாக ஜி போட போகிறோம், எஸ்ஸுக்கு பதிலாக ஹச் போட போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே நம்ம பண்ணலை. இதுதான் கண்டிஷன். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸி. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் V, U பதிலாக 0, அப்போ ஏக்கு பதிலாக ஜி, V = GT. V = GT. ஜியோட மதிப்பு 9.8 தெரியுங்களா உங்களுக்கு? சரிங்களா? ஜியோட மதிப்பு அதெல்லாம் அப்ளை பண்ணிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளானது மேலே இருந்து தன்னை நேரத்தில் கீழே விழுமையானால், அதாவது ஒரு பொருள் இவ்வளவு வேகத்தில் விழுமையானால் எவ்வளவு நேரத்தில் கீழே விழுகும் அப்படின்னு V கொடுத்துட்டா ஜியோட மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இங்கே எஸ், இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் போட்டிருக்காங்க, யூக்கு பதிலாக 0, இது ஃபுல்லாக 0, அப்போ ஆஃப் GT². இங்கே V² = U², 0, இது 2GS, 2AH, ஏன்னா ஹச்சுங்கிறது. இது புரியுதா? இது எப்படி வந்துச்சுன்னு? இதெல்லாம் அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அடுத்ததாக டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின், குரூப் 2A 2017 கேட்ட கேள்வி என்னென்ன? இதுவும் எரிபொருள் இயக்கம் சொல்லுவாங்க. எரிபொருள் இயக்கம்னா தான் எரியிறது, தீ விட்டு எரியிறது, எரியிற இயக்கம். ஒரு பந்தனை அடிச்சனாலும் அது எப்படி போகும்? ஒரு ஆர்க் மாதிரி தான் போகும். ஒரு பொருளை எரிஞ்சாலும் இப்படி தான் போகும். இந்த எரியும் பொழுது என்ன விஷயம் நடக்குங்கிறத மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, வேற போட்டு ரொம்பலாம் போட்டு குழப்பிக்க வேணாம். ஒரு பொருள் எரிஞ்சா என்ன நடக்கும்? 2 விஷயம் நடக்கும். கிடைமட்டமா ஒரு விஷயம் நடக்கும், செங்குத்தா ஒரு விஷயம் நடக்கும். கிடைமட்டமா திசை வேகத்தில் செல்லும் அந்த பொருள், கிடைமட்டமா திசை வேகத்தில் செல்லும். ஸோ கிடைமட்ட திசை வேகம், செங்குத்து முடுக்கம். கிடைமட்டம்னா ஹரிசான்டலா ஒரு வெலாசிட்டி கிரியேட் ஆகும், வெர்டிகலரா ஒரு ஆக்சலரைசேஷன் கிரியேட் ஆகும். இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு பொருள் எரியப்படும் பொழுது கிடைமட்டமாக திசை வேகத்தையும் செங்குத்தான முடுக்கத்தையும் பெறுகிறது.
எரிபொருள் இயக்கம் 2017 குரூப் 2A கேட்ட கேள்வி. எரிபொருள் இயக்கம் என்பது மாறாத டேஷ் கொண்ட கிடைமட்ட இயக்கம், டேஷ் கொண்ட திசைவேகம் கொண்ட கிடைமட்ட இயக்கம் மற்றும் மாறாத டேஷ் கொண்ட செங்குத்து இயக்கம், முடுக்கம் கொண்ட செங்குத்து இயக்கம். ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. முடுக்கம் திசைவேகம், திசைவேகம் முடுக்கம், இடப்பெயர்ச்சி திசைவேகம், திசைவேகம் இடப்பெயர்ச்சி. குழப்பிக்க கூடாது. திசைவேகம் ஆக்சிலரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு திசைவேகம், அடுத்த ஆக்சிலரேஷன். ஆப்ஷன் பி. கிளியரா? ஓகேவா? இப்போ நான் சொன்ன முக்கியமான லாஸ். ஸோ நியூட்டனின் முதல் விதி, நியூட்டனின் இரண்டாம் விதி, நியூட்டனின் மூன்றாம் விதி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. 10ஆம் வகுப்பில் 5 மார்க்குக்கு நம்ம படிச்சிருப்போம். 90s கிட்ஸ் மறந்துருக்க மாட்டீங்க. 2K கிட்ஸுக்கும் அது முக்கியம்தான். ஓகேங்களா? சயின்ஸ் இஸ் ஆல்வேஸ் சயின்ஸ். எப்போதுமே சயின்ஸில் கொள்கைகள் மாறாது. சரி, ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொன்னாங்க? நிலைமை விதி. நிலைமை விதி என்றால் என்ன? மாறாத திசைவேகத்தில் ஒரு பொருள் புறவிசை ஒன்று செயல்படாத வரை ஒரு பொருள் தனது ஓய்வு நிலையோ இயக்க நிலையை நீடித்திருக்கும். ஓய்வில் நிலைமம், எடுத்துக்காட்டு பாலம் கீழே விழுகிறது. திசையில் நிலைமம், வண்டி ஓடும் போது நம்ம பின்னாடி அப்படியே போறது. அப்படிதானே? ஸோ நிலைமம்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், 10 தடவை சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது நிலைமம். அதான் பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்கேட்டிங்ல ஒரு பொண்ணு போது இடிச்சோன்னு கீழே விழுக்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த அது வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு அதை ஓய்வு நிலைக்கு கொண்டு வரும்போது இந்த பொருளால் மாற முடியாது. அப்போ கண்டிப்பாக இந்த இயக்க நிலையிலிருந்து திடீர்னு ஓய்வு நிலைக்கு மாறும்போது தான் நம்ம கீழே விழுகிறோம். பல தடவை சொல்லிட்டோம். ஸோ செகண்ட் லா எதை பற்றி? ஃபோர்ஸ் பற்றினது. ஸோ F = மா அப்படிங்கிற கான்செப்ட். இது தேர்ட் லா. ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படக்கூடிய ஒரு விசை உண்டு. ஈச் அண்ட் எவ்ரி ஃபோர்ஸ் ஹேஸ் எ ஈக்குவல் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். தெரியும். அதான் FS = FB அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடலாம். அவ்வளோதான். ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படக்கூடிய ஒரு விசை உண்டு. எடுத்துக்காட்டு பறவை, படகு, ராக்கெட்டு. ராக்கெட் ரெண்டு கொள்கையின் அடிப்படையில் ராக்கெட் வந்து போகுது. ஒன்று நேர்கோட்டு உந்தம் மற்றும் நியூட்டனின் மூன்றாம் விதி. மறந்துடாதீங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மைய நோக்கு விசை என்றால் மைய விலக்கு விசை என்றால் என்ன? மைய நோக்கு விசை அப்படின்னா ஒரு பொருள் வட்டப்பாதையில் இயங்கும் பொழுது மையத்தை நோக்கி ஒரு பொருள் வட்டப்பாதையில் இருக்கும்போது ஒரு முடுக்குவிக்கப்பட்ட இயக்கம் ஒன்று செயல்படும். கண்டிப்பா போஸ்ல ஒரு பொருள் ரொட்டேட் சுத்துறங்கால ரொட்டேட் சுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப மையத்தை நோக்கி உருவாக்கக்கூடிய விசை மைய நோக்கு விசை. மையத்தை விட்டு வெளியே அனுப்பக்கூடிய இல்ல வெளிப்புறமாக இருக்கக்கூடிய விசை மைய விலக்கு விசை. அதான் அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இருக்கு பாத்தீங்களா? ராட்னம், கடிகாரம் இதெல்லாம் மைய நோக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு. வாஷிங் மிஷினா மைய விலக்கு விசைக்கும் வரும். ஒரு இடத்துல வந்து மைய நோக்கு விசை செயல்படுகிறதோ அந்த இடத்துல மைய விலக்கு விசைக்கும் செயல்படும். புரியுதுங்களா? மறந்துடக்கூடாது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் மாறிலி. ரொம்ப ரொம்ப முக்கியம். நியூட்டன் லாஸ் படிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன? இந்த பொது ஈர்ப்பியல் விதி. அவர் என்ன சொல்றாருன்னா, நியூட்டன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் மற்றது பொருளுடைய ஒரு ஈர்ப்பு தன்மை கொண்டது. இந்த ஈர்ப்பு தன்மையினால் புவியீர்ப்பு முடுக்கம்னு ஏன் சொல்றோம்? புவியோட ஈர்ப்பு, அதனால புவியீர்ப்பு முடுக்கம். ஆனா ஒரு பொருளுக்கு பொதுவாகவே ஈர்க்கும் சக்தி இருக்கு. அதனை பத்தி படிக்கக்கூடிய விஷயம் தான் ஜி. ஸ்மால் ஜி அப்படிங்கிறது புவியீர்ப்பு முடுக்கம், கேபிட்டல் ஜி அப்படிங்கிறது ஈர்ப்பியல் மாறிலி, பொது ஈர்ப்பியல் மாறிலி. எப்படி? இப்ப M1 நிறை கொண்ட ஒரு பொருள் M2 ஒரு நிறை கொண்ட ஒரு பொருளுடன் ஒரு ஈர்க்குது. அந்த ஈர்க்கக்கூடிய விசையை நம்ம Fன்னு வச்சுக்குவோம். இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த இரு பொருட்களின் நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு நேர்த்தகவில் இருக்கும். அதாவது M1 × M2. அந்த இரண்டு பொருள்களின் இடைப்பட்ட தொலைவின் இருமடிக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். அதனால R². எதிர் விகிதத்தில் இருக்கும்னா டிவைடட் பைல போட்டுரும். நேர் விகிதத்தில் கொடுத்தா டைரக்டா போட்டுரும். இப்ப இதை ஈக்குவல் பண்றதுக்காக நான் ஒரு மாறிலி கொண்டு வரேன், அதுதான் G. புரியுதா? அப்ப F is nothing but capital G M1 M2 divided by R². மறந்துடக்கூடாது. ஸோ இதைத்தான் ஜியோட மாறிலி என்ன சொல்றாங்க? 6.67 × 10⁻−11 சொல்லுவாங்க. சிம்பிள். சரிங்களா? சார் இது நியூட்டன் இதெல்லாம் ரொம்பலாம் குழப்பிக்க வேணாம். ஜியை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த சைடு கொண்டு போங்க. ஜியை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் கொண்டு போனா என்ன வரும்? F R² டிவைடட் பை M1 M2. Fக்கு என்ன? நியூட்டன். அதான் நியூட்டன் போட்டிருக்காங்க. இது என்ன? R ரேடியஸ் மீட்டர், அப்ப மீட்டர் ஸ்கொயர் போட்டிருக்காங்க. டிவைடட் பை Mங்கிறது மாஸ், கிலோகிராம் 2 இருக்கு, அப்ப கிலோகிராம் ஸ்கொயர் போட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அதாவது SI யூனிட்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா சொல்றேன். சரிங்களா? Fக்கு நியூட்டன், Rக்கு மீட்டர் ஸ்கொயர், கிலோகிராம் ஸ்கொயர். சரி, இப்ப ஒரு பொருளோட ஈர்ப்பு விதியை சொல்லிட்டோம்.
இப்போ அவங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜிக்கும் இந்த ஜிக்கும் என்ன வித்தியாசம், தொடர்பு என்ன, சத்தியமா கேட்பாங்க. ஸ்மால் ஜிக்கும் கேபிட்டல் ஜிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க. பூமியில ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோ, பூமிக்கும் அந்த பொருளுக்கும் இருக்கக்கூடிய பொது ஈர்ப்பியல் விதி எப்படி இருக்கும்? இந்த ரெண்டு ஆப்ஜெக்டா வச்சுக்கோ, இப்போ முன்னாடி பார்த்தது. அப்ப இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? அதே போலதான் எஃப் இஸ் நத்திங் பட் கேபிட்டல் ஜி. இங்க மாசோட நிறைய எம்னு வச்சுக்கிறேன், அதனால எம். அந்த பொருளோட நிறைய எம்னு வச்சுக்கிறேன், சின்னையும், அதனால எம் டிவைடட் பை இது கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். முடிஞ்சு போச்சு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். பொது ஈர்ப்பியல் மாறிலிருந்து கம்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு பூமியில ஒரு பொருள், அது மீன் அது மேலே இருக்கு, ஒரு பூமியில ஒரு பொருள் அப்படியே படுத்திருக்கு, ஐ மீன் அதில் சாஞ்சு இருக்கு. அப்போ அந்த பொருளுக்கு விடைப்பட்ட ஆர், இதுக்கு இதோட மையத்துக்கும் இதோட மையத்துக்கும் போட்டாச்சு. சரி, இப்போ அடுத்து நியூட்டனின் இரண்டாம் விதி கூட எஃப் ஈக்குவல் டு மா சொன்னோமா, எஃப் ஈக்குவல் டு மான்னு சொன்னோமா, நியூட்டனின் இரண்டாம் விதி. அப்போ எஃப் ஈக்குவல் டு மான அந்த இடத்துல ஏக்கு பதிலாக ஜி போடணும், ஏக்கு பதிலாக ஜி போடணும். அப்போ எஃப் ஈக்குவல் டு எம்ஜி ஃப்ரம் செகண்ட் லாஸ், நியூட்டனோட செகண்ட் லா. இது பொது ஈர்ப்பில் மாதிரியில் எஃப் கண்டுபிடிச்சிடும். இந்த எஃப் ரெண்டையும் ஈக்குவல் பண்றேன். ஈக்குவல் பண்ணா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்கும். ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். என்னடா ஆச்சரியமான விஷயம்? எஃப் ஈக்குவல் டு எம்ஜி, எஃப் ஈக்குவல் டு ஜி எம்1 சாரி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். புரியுதுங்களா? இந்த ஆறுங்கிறது எதோட ரேடியஸ்? பூமியோட ரேடியஸ், அதுதானே தொலைவு. இப்போ என்ன பண்ண, ரெண்டு ஈக்குவல் பண்ணா எம்ஜி ஈக்குவல் டு ஜி எம் எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இந்த இடத்துல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா எம் எம் கேன்சல் ஆயிரும். அது என்னடா சுவாரஸ்யம்? ஆமா, அப்ப ஒரு பொருள், எந்த பொருள் பூமி மேல் விழுந்தாலும் அந்த பொருளின் நிறையை அது சார்ந்தது அல்ல. அதான் நியூட்டன் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. எது கலீலியோ சொன்னார், நீ எந்த பொருளை, எவ்வளவு நிறை கொண்ட பொருளை மேல இருந்து தூக்கி வீசினாலும் காற்றின் உராய்வு விசனமாக அது மாறலாமே ஒழிய, காற்றில்லாத நேரத்தில் நீ எப்பேற்பட்ட நிறை கொண்ட பொருளை கீழே போட்டாலும் ஒரே நேரத்தில் தான் வரும். அப்ப அதான் இதுக்கு அர்த்தமே. நீ எந்த பொருளை கொடுத்தாலும் எனக்கு புவியீர்ப்பு முடுக்கம் ஒண்ணுதான். அப்ப அந்த நிறையை சார்ந்தது அல்ல. எம் எம் கேன்சல் ஆயிடுச்சு. இது என்ன சார் எம்ங்கிறது? புவியின் நிறை. ஆர் என்ன சார்? புவியின் ஆரம். அப்ப ஒரு பூமியோட ரேடியஸ் குறைஞ்சா ஜி மாற்றம் அடையலாம். ஒரு பொருளோட மாஸ், பூமியின் நிறை குறைஞ்சா மாறுபனா ஜி மாறலாம். ஆனா ஒரு பொருளின் நிறைனா பூமியோட, அது சொல்றேன்னா, பூமியின் ஆரம் குறைந்தால் ஜி மாறலாம். பூமியின் மாஸ் நிறை குறைந்தாலோ கூடினாலோ மாறலாம். ஆனால் பொருளை தூக்கி போடுற பொருளின் நிறையை சார்ந்து இது மாறாது. கிளியரா? இதத்தான் அழகா சொல்லியிருக்கிறாங்க. எப்படி எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்மால் ஜி இஸ் நத்திங் பட் ஜிஎம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இதுல இருந்து நீங்க என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, ஜியின் மதிப்பு, எம்மோட மதிப்பு, அதாவது பூமி நிறை கூட 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 ஜியோட மதிப்பு கூடும். ரேடியஸ், பூமியின் எர்த்தோட ரேடியஸ் கூட 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 ஜியின் மதிப்பு குறையும். ஏன்னா இது இன்டைரக்ட் ப்ரொபோஷனல், இது டைரக்ட் ப்ரொபோஷனல். கிளியரா? மறந்துடக்கூடாது. இதுல இருந்து சில கொஸ்டின்ஸ்கள் பல தடவை கேட்டிருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த கேட்ட கேள்வியெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகேங்களா? முடிஞ்சு, அவ்வளோதான், கவலைப்பட வேணாம், சத்தியமாக முடிஞ்சு. தெரியுதா? எஸ். நம்பர் 1 ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எல்லாம் முக்கியமான பாயிண்ட். புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் மதிப்பு பூமியின் ஆரத்தை சார்ந்து அமையும். கண்டிப்பா நான் சொன்னேன்ல, ஜி எதை பொறுத்து அமையும்? ஜி ஆரத்தை பொறுத்து அமையும். ஏன்னா டிவைடட் பை இன்டைரக்ட் ப்ரொபோஷனல் இருக்கு. ஏன்னா ஜி இஸ் நத்திங் பட் ஜி எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். சொன்னேன் எதனை பொறுத்து? ஆரத்தை பொறுத்து. அப்ப ஜியின் மதிப்பு எதனை பொறுத்து அமையும்? ஆரத்தை பொறுத்து அமையும். நல்லா ரொம்ப ஈஸி, நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் மதிப்பு புவியின் ஆரத்தை சார்ந்து அமையும். ரேடியஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த பூமி இதை எடுத்துக்கிறேன், இது கொஞ்சம் இங்கிட்டு வர வச்சிருக்கலாம், சரி ஓகே. இப்போ இதை எடுத்துக்கிறேன். இதுல நிலநடுக்கோடுங்கிறது இந்த சென்டர்ல இருக்கிறது நிலநடுக்கோடு. இங்க ரேடியஸ் எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். ஏன்னா இங்க ரேடியஸ் பெருசா இருக்கும், ஆனா துருவ பகுதியில் ரேடியஸ் சின்னதா இருக்கும்.
துருவப்பகுதியில் ரேடியஸ் சின்னதாக இருக்கும். அப்போ இதுல இருந்து என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, புவியின் ஆரம் நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்தால் புவியீர்ப்பு முடுக்கம் குறைவாக இருக்கும். சரி, துருவ பகுதியில் ஆரம் குறைவாக இருக்கும், அதனால் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு அதிகமாக இருக்கும். துருவ பகுதியில் ஆரம் மதிப்பு குறைவாக உள்ளதால் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். நாம் தரையில் இருந்து உயரே செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கம் படிப்படியாக குறையும். ஏன்? ஒரு இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன், இங்க எடுத்துக்கிறேன், ஒரு பொருள் மேல போய்கிட்டே இருக்கு, போனுச்சுன்னா ஆரம் வந்து என்ன இருக்கு? கூடிக்கிட்டே இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பொருள் இங்க போயிருச்சு, அப்ப ரேடியஸ் என்ன கூடுது. அப்ப ரேடியஸ் குறைஞ்சா என்ன ஆகும்? புவியீர்ப்பு முடுக்கம் குறையும். அதான் நாம் இதை இப்படித்தான் கேட்பாங்க. நாம் தரையிலிருந்து மேலே செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு கூடும் குறையும் சமமாக இருக்கும் சுழி. புரியுதா? அப்ப என்ன நல்லா புரிஞ்சுக்கணும், பொருள் மேலே செல்ல செல்ல என்னாகும்? ஆரம் கூடும். ஆரம் கூடுனா ஜியின் மதிப்பு குறையும். அதான் சொல்றாங்க. சோ நாம் தரையிலிருந்து உயர செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கத்தின் படிப்படியாக குறைக்கும். அதே போல புவியின் அடி நாளத்திற்கு செல்ல செல்ல பூமியை தோண்டி ஒரு பொருள் உள்ள உள்ள போற போல போய்கிட்டே இருக்கும். அப்ப போக போக என்ன ஆகும்? ரேடியஸ் கம்மியாகும். ரேடியஸ் கம்மியானா புவியீர்ப்பு முடுக்கம் அதிகமாகும். அதான் சொல்றாங்க. அதே போல் புவியின் அடி நாளத்திற்கு செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு அதிகரிக்கும். புவியின் மையத்தில் என்னவா இருக்கும்? புவியின் மையத்துக்கு யாரும் போக முடியாது சொல்றாங்க. புவியின் மையத்திற்கு ஜியின் மதிப்பு சுழியாகும். கண்டிப்பா கேட்பாங்க, ஜியின் மதிப்பு எப்போது சுழியாகும்? புவியின் மையத்திற்கு ஜியின் மதிப்பு சுழியாகும். புவியின் விட்டமானது 2 மடங்காகும் போது, டிஎன்பிசி ஓல்டியர் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்க. புவியின் விட்டம் ஒருவேளை டயாமீட்டர் 2r சொல்றோம் இல்லையா, இது 2 மடங்கா மாறினா, 2 மடங்காக அதிகரித்தால் ஜியின் மதிப்பு 1/4 மடங்காக அமையும். ஜியோட மதிப்பு 1/4 மடங்கு கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபைன். அடுத்ததாக இறுதியாக நம்ம பார்க்க போறது தோற்ற எடை, அப்பேரண்ட் வெயிட். தோற்ற எடை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புவியீர்ப்பு விசையினால் மட்டும் இல்லாம வேறு சில விசையினால் நம்ம வெயிட்ல மாறுபாடு உண்டாகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோமா எந்தெந்த இடத்துல. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், அப்பேரண்ட் வெயிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மேக்ஸிமம் எல்லாரும் ஷாப்பிங் மால் போயிருப்பீங்க, லிஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்ட்ல டெஃபினிஷனே சொல்லிடலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன், கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? அப்பேரண்ட் வெயிட்னா ஒரு சில புவியீர்ப்பு விசை இல்லாமல் மற்ற விசையினால் நம் உடலில் ஏற்படக்கூடிய எடை மாறுபாடு, அதைத்தான் தோற்ற எடை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வெயிட்ல வேற மாதிரி ஃபீல் பண்ணுவோமே ஒழிய, உடனே என் வெயிட் இப்போ ஒரு 80 கிலோ இருக்கு அப்படின்னா, நான் லிஃப்ட்ல போனேனாலோ இல்லை ராட்டினத்தில் கீழே இறங்கும்போது அப்படியே உடம்புலாம் குளிரும் தெரியுமா அடியில. அது ஒரு விதமான ஒரு ஃபீலிங், அதாவது நம்ம எடை இழந்ததாக நம்ம ஃபீல் பண்றோம். அப்ப நம்ம இடை இழந்ததாகவோ இல்லை இடை அதிகரித்தாகவோ இருக்கிற எடையை விட கூடவோ குறையவோ நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா, அதான் அப்பேரண்ட் வெயிட். அதன் அடிப்படையில் ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கு. எப்படி ஆரம் கூடுனா குறைஞ்சா புவியீர்ப்பு முடுக்கம், இதுல ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கு, அதை மட்டும் தெரிஞ்சுங்க போதும். இவ்வளவுதான், அதுக்கு மேல கேள்வி கேட்க முடியாது. நம்பர் 1, மேலே நகரும் போது நான் லிஃப்ட்ல இருக்கேன், இங்கே இருக்கும் ஒரு லிஃப்ட்ல இருக்கேன், லிஃப்ட்ல இருந்து மேலே செல்ல 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 நான் லிஃப்ட்ல இருக்கும்போது மேலே செல்ல செல்ல என் இருக்கும் எடையை விட கூடுதல் எடையாக நான் உணர்வேன். அதுதான் அப்பேரண்ட் வெயிட் ஆர்னு சொல்றாங்க. அதாவது நான் மேலே போகும்போது ஆர் கண்டிப்பாக நம்ம வெயிட்டை விட அதிகமா இருக்கும். அப்பேரண்ட் வெயிட்டா ஆர்னு சொல்றாங்க. தோற்ற எடை நம் ஒரிஜினல் எடை விட அதிகமாக இருக்கும். ஓகே, மேலே வரும்போது அப்படியே ஆப்போசிட். நான் 80 கிலோ இருந்தா 60 கிலோ தான் ஃபீல் பண்ணுவேன். அப்ப அப்படியே எப்படியே நமது எடையை விட தோற்ற எடை குறைவாக எப்பொழுது மேலே வரும் பொழுது. சூப்பர். அப்ப ஒரு வேளை நிக்குது, லிஃப்ட் போகும் இல்லை குறையும், அப்ப ஈக்குவலா இருக்கும். தோற்ற எடை எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். ஒருவேளை இப்பதான் அழகு, ஒருவேளை நம்ம போகும்போது ஏற்படக்கூடிய விசை, அந்த விசையினால் ஏற்படக்கூடிய முடுக்கம் கண்டிப்பா நகரும் பொருள் அனைத்திற்கும், சீரற்ற நகரும் பொருள் அனைத்திற்கும் என்ன முடுக்கம் இருக்கு. முடுக்கம் இல்லாம கிடையாது. சீரானதுக்கு நீங்க என்ன கரெக்டா சீராவா போவீங்க? சீராலாம் போக முடியாது லிஃப்ட்ல. அப்ப கூடும் குறையும். அப்ப அந்த இடத்துல ஒரு திசைவேக மாறுபாடு வருது, அந்த இடத்துல ஒரு முடுக்கம் வருது. அந்த முடுக்கத்தின் மதிப்பு ஒரு வேளை இருக்காது, ஒரு வேளை ஜியோட மதிப்புக்கு ஈக்குவலா இருந்தா, அதாவது அந்த உருவாகக்கூடிய முடுக்கம் ஜியாக இருந்தால் நம்ம வெயிட்
துளியாக நாம் ஃபீல் பண்ணுவோம். அதாவது புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு இணையான ஒரு முடுக்கத்தை அந்த இடம் தந்துச்சுன்னா நம்மளுடைய எடை சுழி, அதாவது தோற்ற எடை சுழி R = 3 0. அதான் புவியீர்ப்பு முடுக்க மதிப்பில் தடையின்றி தானே விழுந்துச்சுன்னா 0. அதனாலதான் அவங்க சொல்றாங்க விண்கல வீரரின் தோற்ற எடை சுழியாகும். ஏன்னா அவர் விண்கலில் எடை இழந்து காணப்படுவார். புரியுதா? அதாவது ஒவ்வொரு லிஃப்ட் வந்து ஃபாலோ பண்ணும்போதும் அந்த அந்த போகக்கூடிய விசை புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு ஈக்குவலாக இருக்காது. ஒருவேளை ஃப்ளோவில் வந்துச்சுன்னா, அதாவது புவியீர்ப்பு முடுக்கம் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அந்த செகண்ட்ஸு நீங்கள் எடை இழந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ 4 பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு 1 ஃப்ரீ ஃபால், கீழே வருது. ஓகேங்களா? அடுத்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, ஒரே நேரத்தில் போனால், அதான் தான் சார் மேலே வருது கீழே வருது, அதான் சொல்கிறாங்க. நின்னா ஈக்குவல், மேலே போனால் இங்கேருந்து மேலே போகுது, மேலே போனால் அதிகரிக்குது, கீழே வந்தால் குறையுது. ஜியோட மதிப்பு ஈக்குவலாக இருந்தால் 0. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தோற்ற எடை முடிஞ்சு. தேங்க்யூ ஸோ மச். இதன் அடிப்படையில் இயக்கத்தோட பல தடவை இயக்கம் கிளாஸ் எடுத்துட்டோம். இது புதுசாகவும் எடுத்தாச்சு. ஸோ புது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னொரு தடவை புதுசாக எடுத்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் 2 சாப்டர் சயின்ஸில் இருக்கு, முடிச்சிடலாம். சயின்ஸ் இப்போ படித்தா தான் உண்டு சத்தியமாக. அதுக்கப்புறம் லாஸ்ட்லாம் கண்டிப்பாக படிக்க மாட்டோம். அதனால் இப்போதைக்கு படித்து இந்த ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. இதில் நீங்கள் ரிட்டன் படிக்க ரொம்ப கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ இயக்கம் நான் எத்தனை கிளாஸ் எடுத்துட்டேன்னா இயக்கத்தில் இவ்வளோ தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இயக்கம்னா என்ன, இயக்கத்தோட வகைகள் என்ன, இயக்கத்தில் வகைகளுக்கான கான்செப்ட் என்ன, நியூட்டன் என்ன, நியூட்டன் லாஸ் என்னென்ன சொன்னாங்க, முதல் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதி, நியூட்டன் என்ன சொன்னார், கலீலி என்ன சொன்னார், அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார், நிலைமை விதினா என்ன, விசையோட இயக்கம்னா என்ன, முடிஞ்சு போச்சு. மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை, தோற்ற எடை, பொது ஈர்ப்பியல் மாறிலி, பொது ஈர்ப்பியல் மாறிலி வந்து ஜிக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு, இவ்வளோதான் இயக்கம். ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்கு வர உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சொக்கன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.